கரெக்ட் தானே? இப்ப நான் கேட்கிறேன், நீங்க வந்து சிபிஐக்கு போகணும், சிபிஐ இதை வழக்கு விசாரிக்கணும், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனந்த் அண்ணன் டீம்ல இருந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய சகோதரர் வந்து போய் வழக்கு பதிவு பண்றாங்க. தமிழக அரசு நாங்க சிபிஐக்கு இது வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷனுக்கு போடுறாங்க. மேல்முறையீடு போயிட்டே இருக்கிறாங்க. நீங்க கூட்டணி கட்சியில தானே இருக்கிறீங்க. என் சமுதாயத்தை சார்ந்தவன், என் சகோதரன், நானும் அவரு ஒன்னா பயணித்தோம். ஆனா என்னுடைய சகோதரருக்கு இது மாதிரி படுகொலை நடந்திருக்கு, ஒரு அநீதி நடந்திருக்கு, அதனால சிபிஐ வழக்குக்கு அதை போட்டும் நீங்க ஏன் அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறீங்க, நீங்க ஏன் அதை ஒழுங்கா விசாரிக்க விடக்கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு இந்த இதை கொடுக்கணும். கூட்டணி கட்சியில இருக்கிற நீங்க கேட்கலாமே, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்க முடியுமா? ஆனால முடியாதா? முடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்ப கேட்கவே இல்லை? அப்ப நீங்க எங்க யாருக்காண்டி தலைவர்? உங்களை எதிர்த்து யாரும் வந்துடக்கூடாது, உங்களை மீறி யாரும் வந்துடக்கூடாது. சென்னையில மிகப்பெரிய ஒரு ஆளுமையா ஆம்ஸ்ட்ராங் இருப்பதே உங்களுக்கு வந்து மனதால நீங்க வந்து வழியில இருந்திருக்கிறீங்க. அதனாலதான் இந்த படுகொலையை உங்களுக்கு சாதகமா ஏத்துக்கிட்டீங்க. 4 நாள் போராட்டம் பண்ணி 5வது நாள் கைவிட்டுட்டு போனா பாரஞ்சித் அவர்கள் ஒரு பேரணி நடத்தினார், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க யாரும் அதுல கலந்துக்கிட கூடாதுன்னு நீங்க எப்படி நீங்க சொல்லலாம்? அப்ப நீங்களே வந்து ஒரு ஆளுமையில இருக்கிற தைரியத்துல தான் நீங்க அப்படி சொல்றீங்க. எனக்கு கீழே இருக்கிற எவனும் அங்க போக கூடாதுன்னா அப்ப என்னுடைய ஆளுமையை நான் உன்னை காட்டுறதுனால தானே, நான் போன தலைவர் திருமாவளவன் அவர்கள் கோவப்படுவாருங்கிறதுனால தானே. இதுவரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீ உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டிருக்காங்களா? இன்னை வரைக்கும் அப்ஸ்கான்ல இருக்கக்கூடிய சம்பவ செந்தில கைது பண்ண முடிஞ்சுச்சா? அதை கேட்க முடிஞ்சுச்சா உங்களால? அப்புறம் என்ன, நாங்க வந்து கூட்டணி தர்மத்துல இருந்தோம், பாபா சாஹிப் சொன்ன மாதிரி நம்மகிட்ட வந்து அதிகாரம் இருந்தாதான் நம்மளால எதா இருந்தாலும் நம்ம பேச முடியும், நம்ம பண்ண முடியும்னு. ஏன் நீங்க உங்ககிட்ட தான் இப்ப அதிகாரம் இருக்க, 2 MP இருக்கீங்க, 4 MLA இருக்கிறீங்க, உங்களால முடியாதா? இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்கிறாரோ அந்த கட்சி தான் வந்து தமிழகத்தை ஆள முடியுங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்கல்ல.